உதயநிதி அவர்களுடைய தியாகம் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, வந்த உடனேமே அவருக்கு இளைஞர் அணி செயலாளருங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டாரு. என்ன, எம்எல்ஏ சீட்டை வாங்கி பயங்கரமான களப்பணிங்க. 234 தொகுதியிலையும் பயங்கரமா களப்பணி. அப்படியே களப்பணி ஆற்றி அடுத்து கொஞ்ச நாள்ல அவருக்கு மினிஸ்டர் பதவி, விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகி எங்க அண்ணன் விளையாண்ட விளையாட்டு இருக்க, அப்படியே அந்த விளையாட்டை பார்த்து இந்த அமைச்சரவையே மிரண்டு போய் அடுத்து உடனே அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் அண்ணன் என்ன நினைச்சீங்க நீங்க பாட்டுல? அண்ணன் இதெல்லாம் பயங்கரமா இவ்வளவு வேகமா வளர்ந்த ஒரு அமைச்சருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நஞ்ச வளர்ச்சி கிடையாது. யாராவது இப்படி வளர முடியுமா? நீங்க சொல்லுங்க. அதிமுக யாராவது ஒருத்தர் இப்படி வளர முடியுமா? இல்ல நாம் தமிழர் கட்சியில தான் வளர முடியுமா? நாம் தமிழர் கட்சி வேணாமா? நாம் தமிழர் கட்சியே வளரலையா? சரி, ரைட், விடுங்க. வேற என்ன? இப்ப விடுதலை சிறுத்தையில போய் இப்படி நீங்க வளர முடியுமாங்க? என்ன 1.5 வருஷம் 2 வருஷத்துல யாராவது இப்படி வளர முடியுமா? முடியாதுங்க. அதுக்கெல்லாம் தனி திறமை வேணுங்க. தனி திறமை வேணும், தனி பார்வை வேணும். அதெல்லாம் எங்க அண்ணன் உதயநிதிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அவரை இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக ஆக்கி வச்சிருக்கோம். சீனியர்கள் கிடக்குறாங்க. சீனியர்களுக்கெல்லாம் அந்த திறமை இல்லைங்க. சீனியர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன எங்க அண்ணன் மாதிரி முட்டையை வச்சு காமெடி பண்ண தெரியுமா? இன்னைக்கு சோஃபான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சட்டசபையில கேள்வி கேட்டாதான் எந்திரிச்சு வெளிநடப்பு செய்ய தெரியுமா டக்குன்னு? அப்படி டைவர்ட் பண்ற திறமையெல்லாம் எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் சீனியர்களுக்கெல்லாம் அந்த தகுதியெல்லாம் கிடையாது. சீனியர்கள் அவங்க கிடக்குறாங்க. திமுகனாலே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் நம்மட்டு. அவங்க குடும்பம் தாங்க சரிப்பட்டு வரும். வேற யாருங்க சரிப்பட்டு வருவா? இந்த அடுத்து ஐயா இன்ப ஐயா அவர் வந்துருவாரு. அடுத்து அவரை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்கான வேலைகள்ல நாங்க இறங்கிட்டு இருக்கோம்.